வணக்கம்மா. வணக்கம்மா. என்ன பேரு? ராஜஸ்ரீ. ராஜஸ்ரீயா? ராஜஸ்ரீ பேரு. ராஜஸ்ரீ பேரு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மணலில இருந்து வரீங்க. சரி. எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷம் ஆகுது. அவ இறந்தே 2 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் 1 வருஷம் கூட ஆகல. டெலிவரி வந்து நான் நார்மல் டெலிவரி தான் பிறந்தது குழந்தை. அது எப்படி இறந்தது என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலம்மா எங்களுக்கு. குழந்தைய வந்து இப்போ எங்கள் சக்காலத்தார பொண்ணு பிடுங்கி வச்சுக்கிட்டா. அவள் இறந்த உடனே சாவு தூக்கிட்டு போகும்போது நான் பின்னாடி போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ பசங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு பேர் என்ன? சுனிஜா. சுனிஜா. அவங்க வீட்டுக்காரர் பேர் மாதவன். 19ஆம் தேதி குழந்தை பெற்றிருக்கா. 29ஆம் தேதி இறந்துருக்கா. என்னை கூட்டின்னு போய் காமிக்கவே இல்லை எங்கள் மருமவன். நான் வரேன்ப்பா ஹாஸ்பிட்டலுக்குன்னா எங்கள் அம்மா நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, நீ இன்னத்துக்கு வேஸ்ட்டாக வர, நீ வராதக்கா, நாங்கள் 2 நாள் கூப்பிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு அன்ட்டு என் மரும் பிள்ளை சொன்னான். சரின்னு நான் நம்பிக்கையோடு என் பொண்ணு வருவா 2 நாள்லன்ட்டு இருந்தேன். குழந்தை பெற்றிருக்கா. இவங்க 1 வாரமோ 2 வாரமோ தெரியல, என் மருமகனை கேட்டால் தெரியும். ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே கூப்பிட்டு போய் ஒரு 4-5 நாள் அங்கே இறந்துருக்கான். அது எப்படி இறந்துச்சு என்ன இருந்துச்சு எனக்கு ஒன்றுமே தெரியலம்மா. நான் ரொம்ப என் புருஷன் இறந்து 20 வருஷம் ஆகிப்போச்சு. நான் என் பொண்ணு அப்போ எங்கள் வீட்டுக்கார் சாகும்போது வயிற்றில் 6 மாதம் அதை பெற்று எடுத்து வீட்டு வேலைங்க செஞ்சு என் பையனையும் பொண்ணையும் படாத பாடுபட்டு நான் நல்ல முன்னே காப்பாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்து 1 வருஷம் கூட கல்யாணம் நாள் கூட வரல. குறை மாதத்தில் குழந்தை பெற்றா, உயிர் விட்டா, எப்படி விட்டான்னு தெரியல. அந்த குழந்தை இப்போ 3ஆவது வீட்டில் வளருது. தரமாட்டேங்கிறாங்க, குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்லி 2 வருஷமாக என் மருமகனுக்கு குழந்தை காமிச்சிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க சொந்தக்கார மாதிரி ஆனால் என் மருமகனுக்கு அவங்களுக்கு எந்த சொந்தமும் கிடையாது. கல்யாணம் நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? மருமகன் யாரு உங்களுக்கு? உங்க சொந்தம்லாம் கிடையாது. அசல் ஆளு பக்கத்துல கொடுத்துன்னு வந்தோம். அவங்க பொண்ணு எங்க பையன் லவ் மேரேஜ் பண்ணி. லவ் மேரேஜ்? அது எங்க பையன் பண்ணினா அவங்க பொண்ணு அப்படியே நம்ம அவங்க அம்மா நாங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா பழகவா வந்து பொண்ணு உங்களை பாக்கணும்னு சொல்லலையா? அது சொல்லியிருக்கும் போல இருக்குமா. இவன் என் மருமகன் பொண்ணு டச்ல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து எங்க மருமகன் என்ன சொல்றான், நீ வராதக்கா ஹாஸ்பிட்டலுக்கு. எங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாம் கல்யாணத்துக்கு வரல, கல்யாணத்துல அவங்க கலந்துக்கல, அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க பையன் வந்து எங்க பொண்ணை கட்டுறது பிடிக்கல, அதனால அவங்க கல்யாணத்துக்கு வராதுங்க. அவர் என்ன பண்றாரு உங்க மருமகன்? அவன் வந்து லோடிங் வேலை, சிமெண்ட் குடோன்ல லோடிங் வேலை இன்ன வரைக்கும் அதான் செய்யறான். எப்படா என் பொண்ணு இறந்தது கொண்டுதுன்னு கேட்டாக்கா நல்லா தான். ஹாஸ்பிட்டல்ல என்ன இது கொடுத்திருக்காங்க, எப்படி இறந்தாங்கன்னு எப்படி என்ன அந்த எந்த ரிப்போர்ட்டும் என்கிட்ட கொடுக்க மாட்டேன். கேட்ட காணாம போயிடுச்சு. பையன் இருக்காருல்ல? பையன் இருக்கான். அவர் கேட்கலையா? பையன் இப்போ 1 வருஷம் ஆகி போச்சுமா. எங்க குழந்தை வாங்கினாங்க பாத்தீங்களா, இவங்க என்ன பண்ணாங்களோ ஏதா பண்ணாங்கன்னு தெரியல. என் புள்ள எனக்கு சப்போர்ட் இருந்தா நான் அந்த குழந்தைக்காக நான் போராடுறேன்னு சொல்லி என் புள்ள இருக்கிற இடமும் தெரியல மேடம். பொண்ணு பறி கொடுத்து புள்ள எங்க போயிட்டாரு தெரியல மேடம். நான் ரொம்ப தவிச்சு போய் இருக்கிறேன் மேடம். உங்களை நம்பி வந்துட்டேன். என் பேர பிள்ளையாவது வாங்கி கொடு. என் பொண்ணு ஞாபகமா நான் வளர்த்துக்கிறேன் மேடம். இல்ல தம்பி பையன் எங்க கல்யாணம் பண்ணி எங்க போல மேடம்? கல்யாணம் ஆகி இப்போ 1 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி இல்ல அவன் கல்யாணம் ஃபர்ஸ்ட் ஆயிதான். அதுக்கப்புறம் ஒரு பசங்க இருக்காங்களா? ஒரு பொண்ணு இருக்குது, கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பொண்ணு 6 வயசு என் பொண்ணுக்கு 2வது படிக்குது. சரியா? மருமகளும் போயிட்டா. இன்னொருத்தனை கூட்டின்னு அவளும் கல்யாணம் பண்ணின்னு போன மாசம் ஒரு பொம்பளை பொண்ணு பெத்து எடுத்துட்டான். உங்க பையன் இப்ப எங்க போயிருக்காரு தெரியலமா. இவங்க குழந்தை வாங்கியிருக்காங்க பத்தியா. அவளுக்கு தம்பி முறைதான். ஏன்னா எங்க சக்காலத்தர பொண்ணு தான் அவ. தம்பிக்கு என்ன பண்ண ஏதா பண்ணன்னு தெரியல. அந்த அவங்க இருந்தானா அந்த குழந்தைய வாங்குறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருப்பான். இவ அனாதே செத்து போயிடணும், இவ இருந்தாலும்னா இந்த என் பேர பிள்ளைக்கு ஆயான்னு தெரிஞ்சிருமா. அதனால என்ன பண்ணாங்க தெரியல. என் பிள்ளை இருக்கிற இடமும் தெரியல. அம்மான்னுவான். ஏன்டா தண்ணி சாப்பிட ஊர் சுத்துற, போ வேலைக்கு போனா போறே இருமான்னு என் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பான். அப்புறப்பட்டு புள்ள 1 வருஷமா காணும். பொண்ணு ஞாபகமும் இல்லை, தாய் ஞாபகமும் இல்லை. இப்போ வந்து இந்த குழந்தை வாங்கியிருக்கவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. என் பையன் என் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ உங்க மருமகன் என்ன சொல்றாரு? மருமகன் இப்போ அவங்க கூட இருந்தா மேடம் 2 வருஷமா. அந்த குழந்தை வாங்கியிருக்காங்களா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தான். அது எப்படி அவங்க ஏதோ குழந்தை பெத்து உங்க கையில தான் கொடுத்தாங்கல்ல? என் கையில குடுக்கல மேடம். எங்க மருமக கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டா. என் பொண்ணு சாவு வீட்டுக்கு வந்துச்சு. எவ்வளவு மாசம் அந்த குழந்தை அந்த வீட்டுல அவங்க வீட்டுல இருந்துச்சு? இப்ப 2 வருஷமா அவங்க வீட்டுல தான் இருக்குது. இது மருமக வீட்லயா? இல்ல மருமகன் வீட்டுல. மருமக வீட்டுல என்ன ஒரு 4-5 நாள் தான் இருந்திருக்கோம். பொண்ணு இறந்த உடனே பிடிக்கணும். உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க.
அவங்க வீட்டுக்கு மருமகன் இல்ல வீட்டுக்கு இப்ப வளர்க்குறாங்க பாத்தீங்களா? சரி, அப்ப மருமக வீட்டுல எவ்வளவு நாள்? மருமக வீட்டுல ஒரு வாரம் இருந்திருக்கும் ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்து. அப்ப நீங்க கேட்கலையா அந்த குழந்தைய நான் பாக்கணும், அந்த குழந்தை என் கூட இருக்கணும்னு? உனக்கு தான் உடம்பு சரியில்லை நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு எங்க மருமக தங்கச்சி வச்சுக்கிட்டு, அதான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டேன், தங்கச்சிக்காரி வச்சுக்கிட்டா. சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல தானே இருக்கு, நம்ம பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துருவா, உயிரோட வந்துருவான்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். எங்க என் பேரன் வந்து ஒரு 4-5 நாள்ல எங்க பொணம தூக்கி வந்து என் பொண்ணை போடுறாங்க. அந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தாளா? சந்தோஷமா இருந்தா. அப்ப இவன் துணி துவைப்பான், சோறாக்கி போடுவான், பாத்துப்பாரா? இவன் நல்லா பாத்து மேல நான் எந்த பழி சொல்ல மாட்டோமா, நல்லா பாத்து நம்ம புள்ள மாதிரி.